Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் மாடியூல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்டில் வந்து main.py and then பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1.pyன்னு சொல்லிட்டு ரெண்டு பைத்தான் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் நான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவாவில் வந்து பேக்கேஜ் சொல்லி படிச்சிருப்போம். சேம் பேக்கேஜ் and then பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம பைத்தானில் வந்து மாடியூல் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாடியூல் 1ல் வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள் and then பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிளாஸ் இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மாடியூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கும் and then பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் and then கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடியூலை நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மெயின் ஃபைல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாடியூல் மட்டும் இம்போர்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ லைக் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் and then ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா மாடியூல் 1 இந்த மெயின் ஃபைலை லிங்க் பண்ணிட்டு ஸோ அது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம tkinter அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த button.pyன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரம் tkinter இம்போர்ட் and then பார்த்தீங்கன்னா ஃப்ரம் tkinter ஃபாண்ட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடியூல் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த tkinter பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூல். இந்த மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஸோ தென் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ அந்த அதில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மாடியூல் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாமளே ஓனாக கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இந்த tkinter மாடியூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த மாடியூலில் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மாடியூல் இருக்கிற கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ஓனாக மாடியூல் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனாக மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நேமில் வந்து ஜஸ்ட் வந்து சத்யான்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெயின் ஃபைலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ நம்ம மாடியூல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடியூல் நேம். ஜஸ்ட் இப்போ என்னோட மெயின் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் மாடியூல் 1 நான் கொடுக்குறேன். ஸோ இம்போர்ட் மாடியூல் 1 ஸோ எம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸு ஜஸ்ட் கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ மாடியூல் 1 இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாடியூலுக்கு இந்த வேரியபிள் நான் வந்து அக்சஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணுறேன்னா மாடியூல் 1 நான் கொடுக்குறேன். ஸோ மாடியூல் 1 அப்படிங்கிறத நான் வந்து இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் டாட் கொடுத்துட்டு இங்கே நேம் அப்படிங்கிற வேரியபிள் நான் வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கால் பண்ணதுக்கப்புறமா இந்த நேமை நான் கெட் பண்ணி ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ மை நேம் ஈக்குவல் மாடியூல் 1.name நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மை நேம் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் அப்படிங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாடியூல் இருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரன்னில் போயிட்டு ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்மளோட நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும் சத்யான்னு சொல்லி நேம் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம அதாவது இந்த வேரியபிள் நம்ம அக்சஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபைன் ஃபன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிரிண்டில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த மெயின் ஃபைல்லேருந்து நான் அக்சஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது கீழே பாருங்கள் ஜஸ்ட்டு மாடியூல் 1 கொடுக்குறேன். மாடியூல் 1 டாட் நம்மளோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு FUN சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணால் மட்டும் போதும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடியூல் 1.fun அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. Shift + F10 பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து கால் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாடியூலில் இருக்கிற ஒரு வேரியபிள் and then பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து இந்த மெயின் ஃபைலேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம வேரியபிள் அக்சஸ் பண்ணியாச்சு and then இந்த ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை நம்ம மெயின் ஃபைலேருந்து அக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா பயோன்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன் init மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஸோ init மெத்தட்னா பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நேம் மட்டும் நான் ரிசீவ் பண்ணுறேன், நேம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேம் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் வந்து ஹாய் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நேம் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஜஸ்ட் நான் நேம் போடுறேன் ஓகேங்களா. இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நேம் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து இந்த கிளாஸ்க்கு, இந்த பயோ அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ணி அந்த வேல்யூ நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் நான் கேப்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெயின் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் மாடியூல் 1 நான் கொடுக்குறேன். நம்மளோட மாடியூலோட நேம் மாடியூல் 1 டாட் பயோ அப்படிங்கிற கிளாஸை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பயோ அப்படிங்கிற கிளாஸை நான் இங்கே கால் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற நேம் வந்து இங்கே வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு நேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் வந்து சாண்டின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிளை ரிசீவ் ஆகி அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். Shift+F10 பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாண்டின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூ பாஸ் பண்ணி ரிசீவ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ்லேயே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. சாரி, டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ், அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட் நான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட் எங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபைலேருந்து நான் பாஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம எப்பயுமே ஒரு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் இந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் டாட் கொடுத்துட்டு மை ஃபங்க்ஷன், சாரி நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 3 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சத்யா அப்படிங்கிற நேம் நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் வந்து சேலம் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி ஓகேங்களா. ஜஸ்ட்டு satya@gmail.com ஓகேங்களா. மெயில் ஐடி நான் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாடியூலில் இந்த பயோ அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இது கால் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த 3 வேல்யூ ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் நான் கொடுத்துக்கிறேன் நியூ லைன் ஓப்பன் ஆகிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நேம் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லாஷ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் அது நெக்ஸ்ட் நமக்கு அட்ரஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே அட்ரஸ் அப்படிங்கிற வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் போட்டுட்டு மெயில் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ கமா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கமா கொடுத்துட்டு மெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேம் வந்து சத்யா, அண்ட் தென் அட்ரஸ் சேலம், அண்ட் தென் மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட satya@gmail.com சொல்லிட்டு நமக்கு மெயில் ஐடி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து இந்த மாடியூல் அப்படிங்கிறத வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாடியூலுக்குள்ள இந்த கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் வேரியபிளாக நம்ம வந்து எப்படி அக்சஸ் பண்ணி சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ மாடியூல்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கிளாஸ், செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடியூல் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாடியூல் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெயின் ஃபங்க்ஷனில், அதாவது இந்த மெயின் ஃபைலில் நம்ம அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த மாடியூல் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோட் வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டீக்கெண்டில் பார்த்துட்டோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படிங்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீக்கெண்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கிளாஸ் இருக்கும், அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கோட் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ அந்த கோட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணி அந்த மாடியூலில் வந்து ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் வேரியபிளை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடியூல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரம் நான் கொடுக்குறேன்.
ஸோ ஃப்ரம் மாடியூல் 1 கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே இம்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வேரியபிள் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஃபங்க்ஷன் மட்டும் வேணும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா இந்த மாடியூல் இருக்கிற எல்லா ஃபைலுமே நான் எனக்கு வேணும், அதாவது எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் போட்டுக்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாடியூல் இருக்கிற கிளாஸ் மட்டும், அதாவது இந்த பயோ அப்படிங்கிற கிளாஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட்டில் வந்து பயோன்னு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நேம் பிரிண்ட் ஆகாது, அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கால் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த பயோ அப்படிங்கிற கிளாஸ் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ இந்த பார்ட் மட்டும் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஜஸ்ட் பாருங்கள், இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல் 1 நம்ம கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஃப்ரம் மாடியூல் 1 இம்போர்ட் பயோ நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் மாடியூல் 1 கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் பயோ மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் அதேமாதிரி தான், இங்கே மாடியூல் 1 கொடுத்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் தென் சேம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா. ஜஸ்ட் எல்லாமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இங்கே இம்போர்ட்டில் பயோ அப்படிங்கிற கிளாஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அதனால் இந்த பார்ட் மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹாய் சாண்டி சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் அட்ரஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த மாடியூல் இருக்கிற ஃபங்க்ஷன் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மட்டும் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சப்போஸ் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பயோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பயோ அப்படிங்கிறத கொடுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பயோ கொடுக்காதனால இங்கே நமக்கு எதாவது காமிக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் இது நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நான் அக்சஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகும். ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே நமக்கு இந்த மாடியூல் போயிருக்கும். இந்த மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து வேரியபிள் மட்டும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேரியபிள் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஃபன் அப்படிங்கிற கிளாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நேம் மட்டும் கொடுக்குறோம் ஓகேங்களா. அப்போ நேம் அப்படிங்கிறது அந்த வேரியபிள். அப்போ நீங்கள் இம்போர்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் மட்டும் நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் மட்டும் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா, இந்த பார்ட் மட்டும் ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரன் பண்ண உடனே நமக்கு சத்யா அவங்க நேம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயின் ஃபைலிருந்து இந்த மாடியூலில் நம்மளுக்கு எந்த வேல்யூ வேணுமோ, அதாவது எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நேம் வேணால் நேம் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் வேணால் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் மட்டும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எல்லாமே நான் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார் மட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வேரியபிள் அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் இந்த கிளாஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இம்போர்ட்டில் ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், இந்த ஃபைல் நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணோன்னே ஃபஸ்ட் நமக்கு அந்த வேரியபிள் பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற அந்த வேல்யூஸ் ஓகேங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் இந்த கிளாஸில் நம்ம பாஸ் பண்ண அந்த 3 வேல்யூமே நமக்கு பிரிண்ட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடியூல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் மாடியூல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடியூல்னா என்ன, அண்ட் தென் அந்த மாடியூல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த மாடியூல் வந்து எப்படி நம்ம மெயின் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லி நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோக்கான சோர்ஸ் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.